உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம். இடைமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கங்கள். என்றும் செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்கின்றேன். இன்றைய நாள் 14ஆம் நாள் ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு விடுமுறையான நாளாக இருக்கிறது. ஆனால் நாளாந்த வேலை செய்பவர்கள் அவர்கள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் தான். ஏனையவர்கள் வீடுகளிலே பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிதான நாளாக அமையட்டும். இடைமுழக்கம் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை நல்குங்கள். இன்றைய செய்திகளோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்றைய செய்திகளாக பல செய்திகள் இருக்கிறது. அர்ஜுனாவின் ஒரு அதிரடியான கருத்து வெளியாகி இருக்கிறது. சுரேஷ் அல்லே கைதால் புலம்பெயர் தமிழர்களுக்கு தீர்வு கிடையாது என்ற அர்ஜுனா அவர்களின் செய்தியை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டதன் மூலம் புலம்பெயர் தமிழர்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியடைய போவதில்லை என யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையிலே, நாட்டின் மக்கள் தற்போது பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். பலருக்கு போதிய உணவும் குடிநீரும் கிடைக்காத நிலை காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் பெட்ரோல் விலை 434 ரூபாவாக உயர்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், ஈரான் தொடர்பான போர் தீவிரமடைந்தால் எரிபொருள் மேலும் விலை அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அத்தகைய சூழ்நிலையில் அரசாங்கத்தின் எந்த ஒரு முடிவுக்கும் ஆதரவளிக்க தயாராக பெரும்பான்மை உறுப்பினர்கள் உள்ளதாகவும் அவர் விமர்சித்திருக்கின்றார். எனினும் நாட்டின் தற்போதைய இக்கட்டான நிலை நிரந்தரமானது அல்ல என தெரிவித்த அர்ஜுனா, 2029ஆம் ஆண்டு வரை மக்கள் இந்த சிரமங்களை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் அதற்கு முன்னரே நாடு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் அவர் கருத்தை வெளியிட்டிருக்கிறார். உண்மையில் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அண்மையில் கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார். 2029ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்ச தான் ஜனாதிபதியாக வருவர். நாங்கள் அவரோடு இணைந்து இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டலாம் என்று அவருடைய கருத்தும் இருக்கின்றது. ஆனால் எந்தளவு தூரம் அது சாத்தியமாகும் என்று நாங்கள் பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது உயிர்த்த ஞாயிறு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பாப்பரசர் அவர்கள் இந்த நாட்டிற்கு வருகை தருகின்ற பொழுது அது உயிர்த்த ஞாயிறு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு செயற்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அதற்கான விசாரணைகள் மிக கடுமையாக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான செய்தியை மேலும் ஒரு செய்தியை நாங்கள் பார்த்தால், மனித உயிர்களை அழித்தவர்களுக்கு சமூகத்தில் இடமில்லை என்று கர்தினால் மெல்கம் ரஞ்சித் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். கடந்த காலங்களில் மனித உயிர்களை அழித்து ஊழல்களில் ஈடுபட்டுவிட்டு இன்று தங்களை தூய்மையானவர்கள் போல காட்டிக்கொள்ள முயல்பவர்களை சமூகத்தின் முன்னால் நாம் இடமளிக்கப் போவதில்லை என்றும், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குறித்த உண்மைகளை மூடிமறைக்க எந்த வகையிலும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்திருக்கின்றார். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தல திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற விசேட ஆராதனையின் போதுதான் அவர் இந்த கருத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் புதிய ஜனாதிபதி தங்களை சந்தித்த போது இந்த குற்றத்தின் உண்மைகளை ஒருபோதும் மறைக்க மாட்டேன் என வாக்குறுதி அளித்திருந்தார். அதற்கமைய தற்போதைய விசாரணைகள் புத்துயிர் பெற்றுள்ளதாக பேராயர் குறிப்பிட்டிருக்கிறார். அத்தோடும் இந்த தாக்குதலுக்கு பின்னால் அரசியல் சதித்திட்டம் ஒன்று இருந்தமைக்கான உறுதியான சான்றுகள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு வருவதாக புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்ட பேராயர், அன்று அதிகாரத்தில் இருந்தவர்கள் மூடி மறைத்த விடயங்களை இன்று வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றன என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தங்களின் அரசியல் பிம்பம் சிதைந்துவிடும் என்ற அச்சத்தில் இந்த சதியில் ஈடுபட்டவர்கள் ஊடகங்கள், போராட்டங்கள் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்கள் மூலம் விசாரணைகள்
விசாரணைகளை பின்தள்ளவும் நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையில் கை வைக்கவும் சாட்சியங்களை அச்சுறுத்தவும் முயற்சிப்பது அருவருக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை அரசாங்கம், சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் எவ்வித அரசியல் தலையீடுகளுக்கும் அஞ்சாமல் உண்மையை வெளிப்படுத்தும் பணியை தொடர வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், குற்றம் செய்யாதவர்கள் விசாரணைகளை கண்டு பயப்பட தேவையில்லை என்றும் விசாரணைகளை தடுப்பவர்கள் தாங்கள் இக்குற்றத்துடன் தொடர்புடையவர்கள் என்பதையே உறுதிப்படுத்துகிறார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இறுதியாக இந்த கொடூர கொலை குறித்து மேலதிக தகவல்கள் தெரிந்தவர்கள் நீதிக்காக துணிச்சலுடன் முன்வந்து சாட்சியம் அளிக்குமாறும் சவால்களுக்கு அஞ்சாமல் உண்மையை நிலைநாட்ட உறுதியுடன் செயற்பட வேண்டும் என்றும் பேராயர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். உண்மையில் கடந்த காலத்திலும் கூட பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் இது தொடர்பிலே வேண்டுகோள் விடுத்த பொழுது பற்பல கருத்துக்களும் தோன்றியிருந்தது. பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் இது போன்று கடந்த காலத்திலே நடைபெற்ற இந்த யுத்தத்தின் போது நடைபெற்ற அந்த சம்பவங்களின் போதும் பேராயர் குரல் கொடுத்திருக்க வேண்டும் என்றும் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கட்டாயமாக இந்த உயிர்த்த ஞாயிறு இந்த விடயத்திலே தீர்வு வேண்டும். இது ஒரு தரப்பால் செய்யப்பட்டது போன்று, ஒரு அரசியல் விடயத்திற்காக செய்யப்பட்டது போன்றே பல தரப்பாலும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டாயம் வேண்டும். ஏனெனில் இதிலே பல உயிர்கள் காவு வாங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான தீர்வு ஒன்று கட்டாயம் தேவையாகவே இருக்கின்றது. சொல்லிசை பாடகருக்கு பிணை வழங்கப்பட்டது தொடர்பிலே செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். சர்வதேச அழுத்தங்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதை தடுப்புக்கான துணைக்குழு இலங்கைக்கு பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ள நிலையிலேயே சொல்லிசை பாடகர் சங்கீத்சனுக்கு அவசரமாக பிணை வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்திருக்கின்றார். சிறைச்சாலையில் சங்கீதனுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் காரணமாகவே அவர் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கலாம் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அவர் ஊடகம் ஒன்றுக்கு ஒரு பிரத்யேக செவி விளங்கும் பொழுதுதான் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இருக்கின்ற விடயத்தை சாதாரண சட்டத்திற்கு மாற்றி அந்த பிணையை வழங்க வேண்டிய நிலைமைக்குள் அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலைமை இருக்கின்ற போது இதில் அரசியல் லாபம் தேடிக்கொள்வதற்கான அனுரவினுடைய ஒரு முகவராக செயற்படுகின்ற இளங்குமரன் நீதிமன்றத்திற்கு சென்றுதான் தான் அவரை பிணையில் எடுத்ததை போன்ற ஒரு போலி தோற்றத்தை காட்டுவதற்கு முயற்சி செய்கின்றார். சிறையிலே மிக மோசமான சூழலுக்குள் வைக்கப்பட்ட சங்கீத்சனுக்கு காவல்துறை விசாரணைகளின் போது சொல்லப்பட்ட அச்சுறுத்துகின்ற கருத்துக்களின் அடிப்படையில் அவர் அச்சமடைந்துள்ள நிலையில் இளங்குமரன் தான் தன்னை மீட்டதென்று நம்பி அவருக்கு நன்றி சொல்கிறார். அது அவருடைய அறியாமையினால் அவர் கூறுகின்ற கருத்து என்றும் தான் பார்ப்பதாக செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். உண்மையில் என்னை பொறுத்தவரையில் சங்கீத்சனின் கைது நீதிக்கு புறம்பாக தடுத்து வைக்கப்பட்ட அத்தனைக்கும் இளங்குமரன் அவரோடு சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். அரசாங்கம் சர்வதேச நெருக்கடிகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இந்த விடுதலை செய்தி ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இவ்வாறு அவர் அந்த ஊடகத்திற்கு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். உண்மையில் இங்கே நடந்தது, கைது செய்தது அரசாங்கம், அந்த அரசாங்கமே விடுவித்திருக்கின்றது. இதுதான் இந்த இங்கே நடைபெற்றுள்ள சம்பவம். தற்பொழுது அரசு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசின் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கு அவர்தான் சென்று கூட்டி வர வேண்டும் என்ற தேவையில்லை. ஏனென்றால் அந்த அரசு கைது செய்திருக்கிற அரசு அந்த சட்டத்தை மாற்றி இருக்கிறது, அந்த அரசு விடுவித்திருக்கிறது. இதுதான் நடந்த விடயம். இதற்கு பின்னால் எந்த ஒளிவு மறைவும் இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் இது நேரடியாக நடைபெற்றிருக்கின்றது. ஒரே நாளில் 3 தடவை வழக்குகள் எடுக்கப்பட்டு அந்த வழக்குகளின் ஊடாக பிணை வழங்கப்பட்டு சங்கீத்சன் வெளியிலே வந்திருக்கின்றார்.
மேலும் நாங்கள் செய்தியை பார்த்தால் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் ஒருவருக்கு சொந்தமான வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழரசு கட்சியின் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினருடைய வாகனம் ஒன்றுதான் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது போலீசாரால். அதாவது சுருக்கு விலைகளை கொண்டு செல்லும் பொழுதுதான் அவர் இந்த வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அத்தோடு வாகனத்தில் பயணித்த உதவியாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குறித்த சம்பவம் நேற்று 13/6/2026 இடம்பெற்றிருக்கிறது. பிரதேச சபை உறுப்பினர் நீண்ட காலமாக சுருக்கு விலை தொழிலாளர்களுக்கு ஆதரவளித்து கொண்டு அதற்கு எதிராகவும் நடந்து கொள்வது போன்று குரல் எழுப்பி வந்த நிலையில் நேற்று அதிகாலை வசமாக சிக்கப்பட்டிருக்கின்றார். அண்மை காலமாக சட்டவிரோத சுருக்கு விலை தொழில் வடமராட்சி கிழக்கு பகுதியில் அதிகரித்து வரும் நிலையிலேதான் கடற்படையினர் நேற்றும் கரையோரமாக தேடுதல் நடத்தி வந்திருந்த நிலையில் குறித்த பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் இலங்கை தமிழரசு கட்சியின் வடமராட்சி கிழக்கு அமைப்பாளராகவும் இருக்கின்றார். அவரின் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. அத்தோடு அந்த உதவியாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையிலே கைப்பற்றப்பட்ட வாகனம், சுருக்கு வலை மற்றும் கைது செய்யப்பட்ட நபர் ஆகியோருடைய சட்ட நடவடிக்கைக்காக நேரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியை இருக்கின்றது. கட்டுநாயக்க விமான தளத்தில் வந்திறங்கிய ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் 26,600 சுங்கவரி விலக்கு பெற்ற சிகரெட்டுகளை நாட்டிற்குள் கடத்த முயன்றபோது 40 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் விமான நிலைய பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் நடத்திய சோதனையில் சந்தேக நபரிடமிருந்து 133 அட்டை பெட்டிகள் சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டன. சந்தேக நபர் மாறுமிலவை சேர்ந்தவர் என காவல்துறை அடையாளம் கண்டுள்ளது. காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் விமான நிலைய காவல்துறையினரால் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. உண்மையில் இதுவும் ஒரு சட்டவிரோதமான செயல்தான். அதாவது அரசாங்கத்தின் அனுமதி பெறாத ஒரு பொருளை நாட்டுக்கு கொண்டு வருவது ஒரு சட்டவிரோதமான செயல். இது சம்பவம் நேற்று நடைபெற்றிருக்கின்றது. மேலும் ஒரு செய்தியாக செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பான ஒரு செய்தி. டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதனின் பதவி விலகல் தொடர்பாக அவருடைய செயற்பாடுகள் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதாக அமைந்துள்ளமை குறித்து விசனமடைந்து அந்த கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் சபா குகதாஸ் கடம் அதிருப்தி அடைந்துள்ளார். இது தொடர்பாக அவர் யாழ் ஊடக மையத்தில் கருத்து ஒன்றை தெரிவித்திருக்கின்றார். டெலோ தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் மீது கடந்த 2025 ஆண்டு 10ஆம் மாதமளவிலே ஒரு பெண்ணுடன் முறைகேடாக நடந்த பிரச்சனை தொடர்பாக ஊடகங்களில் பல்வேறு விமர்சனங்கள் வெளியாகியிருந்தது. இதில் அவருடைய குரல் பதிவுகளே வெளியாகியிருந்தது. அந்த குரல் பதிவுகளின் அடிப்படையில் உடனடியாக கூட்டம் எமது மத்திய குழுவில் கடந்த 2025 ஆண்டு 10ஆம் மாதம் 9ஆம் தேதி வவுனியாவில் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் நான் உட்பட கட்சியில் இருந்தவர்கள் ஒரு கட்சியின் தலைவரின் ஒழுக்கக்கேடு தொடர்பாக பொதுவெளியில் மிக கேவலமாக பேசப்படுகிறது. ஒழுக்கக்கேடான தலைமைத்துவத்தின் கீழ் வரும் பயணிக்க முடியாது. எனவே உடனடியாக பதவி விலக வேண்டும் என நாம் கோரிக்கை வைத்திருந்தோம். மிக நெருக்கடியான சூழல் அவருக்கு ஏற்பட்டிருந்தது. நெருக்கடியான சூழலுக்குள் அவர் தள்ளப்பட்டிருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் சுதாகரித்து கொண்டு நான் பதவி விலக தயாராக இருக்கிறேன், விரைவில் மாநாட்டை கூட்டுவோம், 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதமே மாநாட்டை வைப்போம், அந்த மாநாட்டில் இருந்து பதவியிலிருந்து விலக்கி அடுத்து வருபவர் பதவியை கொடுப்போம் என்று கூறி ஒரு போலியான உத்தரவாதத்தை கொடுத்து 8 மாவட்டங்களிலும் தெரிவுகள் நடந்தது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த தெரிவுகள் மூலம் அவருக்கு தெரிந்தது, இதன் மூலம் என்னை பதவியிலிருந்து வீட்டுக்கு அனுப்ப போகிறார்கள் என தெரிந்தே அவரே திருகோணமலையிலிருந்து ஒருவர் மூலம் வழக்கு தொடர்ந்தார். தலைவரும் செயலாளரும் இணைந்தே இந்த தெரிவுகள் பிழை என வழக்கு போட்டனர். இந்த வழக்கிற்கு பின்னர்
வவுனியாவில் நடைபெற்ற கூட்டத்தில் நீங்களே வழக்கு போட்டுவிட்டு ஒரு ஜனநாயக விரோத செயலில் ஈடுபட முடியாது என்று இதற்கு எந்த விதமான பதிலும் அவர்கள் சொல்லவில்லை. ஆகவே இந்த விடயத்தில் தலைவரும் செயலாளரும் தமது சுயலாப நோக்கத்திற்காக ஜனநாயக விரோத அடிப்படையில் இன்று வரை கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது இவ்வாறு இருக்க இந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் போது தேர்தல் திணைக்களத்தால் இவர்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துள்ளது. அதாவது ஏற்கனவே இருக்கின்ற தெரிவுகளின் பதவிக்காலம் முடிந்துவிட்டது, நீங்கள் புதிய மாநாடு ஒன்றை நடத்த வேண்டும் என்று. இந்த நிலையில் தேர்தல் திணைக்களத்தின் அறிவித்தலை அடுத்து ஏற்கனவே தெரிவாகிய தெரிவுகள் எல்லாம் பிழை, புதிதாக தெரிவு செய்ய வேண்டும் என செயலாளர் ஒரு முடிவிற்கு வந்துள்ளார். இது ஒரு அப்பட்டமான ஜனநாயக மீறல். சர்வாதிகாரமான தலைவரும் செயலாளரும் மேற்கண்ட முடிவிற்கு வருகிறார்கள். தற்போது தெரிவுகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ரகசியமாக நடக்கிறது. முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்கள் தமக்கு பெரும்பான்மை உள்ளது என்பதை விட்டு இனி 6 மாவட்டங்களுக்கும் தெரிவுகளை செய்கிறார்கள் என்று அந்த கருத்துக்கள் ஊடக மையத்திலே அதை தெரிவித்திருக்கின்றார். உண்மையில் இது கட்சி தொடர்பான ஒரு செய்தி. கடந்த காலங்களிலே பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பிலே பொதுவெளியிலே பலவாறான சம்பவங்கள் பேசப்பட்டிருந்தன. அதற்கு செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும் பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதன் பிற்பாடான காலத்திலே இந்த கருத்துக்கள் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. மேலும் ஒரு செய்தியாக உங்களோடு இணைத்துக் கொள்கிறேன். கிளிநொச்சியில் இலங்கை போக்குவரத்து சாரதியுடன் மோதிய தனியார் சாரதியின் செய்திதான் இது. கிளிநொச்சி பேருந்து நிலையத்தில் இலங்கை போக்குவரத்து சபையின் சாரதியுடன் முரண்பாட்டில் ஈடுபட்ட தனியார் பேருந்து சாரதி ஒருவருக்கு 2 நாட்கள் பணி இடைநிறுத்தம் விதித்து உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் சு விமலேஸ்வரன் தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். கிளிநொச்சி பேருந்து நிலையத்தில் அண்மையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. விஸ்வமடுவிலிருந்து வவுனியா நோக்கி பயணிக்கும் தனியார் பேருந்தின் சாரதியே இவ்வாறு முரண்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார். இது தொடர்பிலே கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைவாகவே அதிகார சபையால் துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக விசேட விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது பேருந்தின் சாரதியாக கடமையாற்றியவர் முரண்பாட்டில் ஈடுபட்டமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த சாரதிக்கு 2 தினங்கள் சேவையில் ஈடுபடுவதற்கு பணி இடைநிறுத்தம் வழங்கி அதிகார சபையின் தலைவரால் உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் பேருந்தின் உரிமையாளருக்கு எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றால் வழித்தட அனுமதி பத்திரம் இடைநிறுத்தப்படும் என்ற எச்சரிக்கையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பொது போக்குவரத்தின் போது பயணிகள் இவ்வாறான பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளையோ வீதி போக்குவரத்து விதிமுறைகளையோ மீறும் செயற்பாடுகளையோ அல்லது நடத்துனர்கள் மற்றும் சாரதிகளின் தரக்குறைவான செயற்பாடுகளையோ அவதானித்தால் எவ்வித தயக்கமும் இன்றி முறைப்பாடு செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான முறைகேடுகள் தொடர்பில் தகுந்த ஆதாரங்களுடன் 071 90 90 900 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு பொதுமக்களை உடனடியாக தெரியப்படுத்த முடியும் என வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை பொதுமக்களிடம் கோரிக்கையும் விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உண்மையில் இந்த வீதி போக்குவரத்து தொடர்பிலே மக்கள்தான் இடைநடுவில் நின்று பெரும் முட்டுக்கட்டைகளை சந்திக்கின்றார்கள். இரு பகுதியினருக்கும் இடையிலே ஏற்படுகின்ற முரண்பாடுகளால் பாதிக்கப்படுவது மக்களாகத்தான் இருக்கின்றார்கள். நாங்கள் உழைக்க வேண்டும் என்பது அது கட்டாயமான ஒரு விடயம்தான். அதற்காக முரண்பாடுகளை தவிர்த்து கொண்டு செல்வதுதான் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனெனில் உங்களை நம்பி ஏறுபவர்கள் பொதுமக்கள், அவர்கள் அந்த பாதுகாப்பாக செல்லக்கூடிய இடங்களை கொண்டு சென்று சேர்ப்பது உங்களுடைய கடமை. எனவே அவர்களை ஏற்றிவிட்டு நீங்கள் முரண்பட்டால் உங்களுக்குள் ஏற்படுகின்ற கோபதாபங்களால், அதாவது நீங்கள் வாகனங்களை ஓட்டுகின்ற பொழுது உங்கள் கோபதாபங்களால் ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படுகின்ற பொழுது பாதிக்கப்படுவது பொதுமக்களே. எனவே மக்களின் பாதுகாப்பை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நன்றி. இடிமுழக்கம் சேனலின் அன்பு நெஞ்சங்களே, மீண்டும் இன்னும் ஒரு செய்தியூடாக சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம்.